महागणपतिं मनसा स्मरामि 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 वसिष्ठ वामदेवादि वन्दित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादि वन्दित महागणपतिं महादेवसुतं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं मानकोटि प्रकाशं शान्तं महादेवसुतं गुरुगुगनुतं मानकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियम् महाकाव्यनाटकादिप्रियं मूषिकमगनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकमगनमोदकप्रियं भगवति धरि धरि भगमप धरि धरि गमरि धरि धरि भगवति धरि 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 गमरि धरि धरि धनि भगवति भवरि गमरि भवदानि भगवति धरि गणपतिं स्मरामि वसिष्ठ वामदेवादि वन्दित महागणपतिं सनि धनि महागणपतिं भगवति धरि महागणपतिं भवनि ददानि भगवति धरि महागणपतिं निनि भवनि भवनि धनि धनि भनि धनि धनि भनि धनि भगवति महागणपतिं बबबबबा निनि बब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 
உக்ரமாகாளியம்மனுக்கு ஒரு உற்சவருக்கு ஒரு அபிஷேகம். அப்பா, தரிசித்த கண்களுக்கு சேவித்த கண்களுக்கு இல்லை பயமே, இனி என்னாலும் உனது நாமம் சொல்வேனே தாயே. ஈரைந்து மாதங்கள் பெற்றெடுப்பவள் தாய். அந்த ஜென்ம கடன் தீர்ந்தவுடன் அடுத்து நம்ம சரணகதி அடையக்கூடியது இடம் அந்த பராசக்தியினுடைய பாத விந்தாரங்கள்.
பாரதியோட பாடல்களில் நிறைய சொல்லப்பட்ட விஷயம் காளியம்மன் பாடல்கள். அந்த காளியம்மன் சொல்லடி சிவசக்தின்னு மிரட்டுறான். அதாவது அந்த காளியம்மனினுடைய அருள் பெற்றவுடன் காளிதாசர், காளியம்மனுடைய அருள் பெற்றவர் காளிதாசர் காளிக்கே தாசனானதுனால தான் காளிதாசன். இந்த மாதிரி காளி நிறைய பேருக்கு நேரில் காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த காளியம்மன் அதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு நேரில் காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த சொர்ணாதரி என்று சொல்லக்கூடிய இந்த மகாகாளி இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த காளியம்மன் கோயில் இருக்கும். இந்த காளியம்மனினுடைய சக்தி அளவிட முடியாதது. அவளுடைய அன்பு, அந்த அன்பை உணரும் போது தான் தெரியும். ஒரு தடவை ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவேகானந்தர் கேட்குறாரு, நீ காளியை பார்த்தையில எப்படி இருந்தான்னு சொல்லுன்னு. அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், உன்னுடைய முதுகை காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. எப்படி காமிப்ப? தொட்டு பார்த்தா தெரியும், அப்போது நீ உணர்ந்து பார் அப்படின்னார். அந்த மாதிரி தெய்வம் இருப்பதை உணர்ந்து கொண்டால் அந்த காளி பிரசன்னமாகிறது உறுதிங்க. இதில் நிறைய காளி இருக்குது. அந்த சுடுகாட்டு காளி, மையான காளி, அந்த காளி நிறைய இருக்குது. அதிலே நம்மளே கூட பார்த்துருக்கோம். பாதாள காளி, பவளக்காளி, பச்சை காளி, இந்த மாதிரி நிறைய காளியம்மன் இருக்குது. உன்னை சரணடைந்தேன் நீயே கதி சிவசக்தி என யாதரி உன்னால் நான் என உருவாகிய பின்னர் என்னாலே ஒன்றேதடி அன்னை நீ தரும் அமுதம் போதுமடி வேறென்ன வேண்டுமடி கண்ணில் ஒளி நீ ஓயாத ஓம் ஒலி பண்ணாக ஒலிக்குதடி நான் யார் என்றதும் நீதான் நான் என்றே ஓடோடி வந்தாயடி நீ யார் என்பதும் நெஞ்சில் நின்றதும் கண்டேன் கருணாகரி தேன் போல் இனித்தது தேவினின் குரலது வான்வழி வந்ததடி ஏன் தானோ அது என்னுள் புகுந்ததடி ஏழையன் பாக்யமடி தந்தை நீயடி சொந்தங்கள் நீதானடி